ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோ ஆரஞ்சு எடுத்துருக்கேங்க. இது கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதை இதை மாதிரி பிச்சுட்டு உள்ளே இருக்க சின்ன சின்ன விதைகள் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடுங்க. ஏன்னா அதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா கசப்பு வரும். இதை அடித்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஜூஸ் எனக்கு 1 கப் கிடச்சிருக்குங்க. 1/2 லிட்டர் ஜூஸ் எடுத்துருக்கேன். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ், விதை இல்லாமல் கிரேப்ஸு, இது பேரிச்சம்பழம், அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். செரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செரியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது டூட்டி ஃப்ரூட்டி. இந்த பழங்களை பற்றி ப்ரீஃபாக சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பிளேட்டில் காமிச்சது இந்த ஆரஞ்சோட தோல் தாங்க. இதை நீங்கள் லைட்டாக தான் இதை மாதிரி செத்தி எடுத்துக்கணுங்க. ரொம்ப உள்ளே இருக்க வெள்ளை தோல் வரைக்கும் செத்தக்கூடாதுங்க. இந்த மேல் தோல் மட்டும்தான் கொஞ்சமாக பீல் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த வெள்ளை தோல்லாம் கசக்கும், அதனால் மேலே இருக்க தோலை மட்டும் லைட்டாக செத்தி எடுத்துக்கோங்க. இது ஸ்வீட் ஆரஞ்சுன்னு பாகலை ஊற வச்சு பேக்கிங் ஸ்டோரில் கிடைக்கும், அது வேண்டாம் நமக்கு. 1 ஸ்பூன் இதை துருவி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து அதை மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? இது 2 ஸ்பூன் ஜீனி இதில் சேர்க்குறேங்க. இது ஸ்லோவாக கொதித்து வேகட்டும். நீங்கள் ஊற வச்சும் செய்யலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு இதே ஜூஸில் ஊற வச்சு செய்யலாங்க. ஆனால் டக்குன்னு செய்யணுன்னா இதை மாதிரி வேக வச்சும் எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சதை ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் இந்த மாதிரி 2 ஸ்பூன் தேன் விட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வெளியிலேயே வச்சு நீங்கள் 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு மெத்தடில் செய்யணுன்னா அதையும் சொல்லுங்கள். இது வந்து ஜாதிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இது சுக்கு பட்டைங்க. அந்த ஜாதிக்காயில் 1/4 பங்கு இருந்தால் போதும். உடச்சி அதை 1/4 பங்கு எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு, 1 பங்கு பட்டைக்கு, பாக்கி எல்லாமே 1/4 பங்கு தாங்க சேர்க்கணும். அதை 4 ஸ்பூன் ஜீனி சேர்த்து மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ப்ரௌன் சுகருங்க, அதையும் மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ரௌன் சுகர் 250 ml கப்பில் 3/4 கப்பு எடுத்துக்கணும். ஆயில் 110 mlங்க. இது 100 ml ஃபஸ்ட்டு விட்டுட்டு 10 ml மறுபடியும் சேர்க்குறேன். இதை நல்லா நம்ம விஸ்க் வச்சே கலந்துக்கலாம். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படணும் இல்லைங்க, அவசியம் கிடையாது. இதில் 4 முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கிறோம். இது 1 கிலோ அளவுக்கு நமக்கு ப்ளம் கேக் கிடைக்கும். 850-900 அளவு கிடைக்குங்க. 4 முட்டையை இதில் சேர்த்து இதையும் விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக்கிங் பற்றியும் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனி வீடியோவாக போடுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தாங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு, இது ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் கடையில் கிடைக்குங்க, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட்டு 2 பிஞ்சு, இதையும் சேர்த்து நல்லா நம்ம விஸ்காலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு இருக்கும். இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா 165 கிராம், கொக்கோ பவுட்ரு 10 கிராம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்பைசி பவுடர், அந்த இஞ்சி இதெல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, அதை ஜீனியில் நுணுக்கி வச்சுருக்கேன். இது 1/4 டீஸ்பூன், அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டால் 1 டீஸ்பூன் ஆகும் இல்லைங்களா, அதை தான் போடுறேன். ஸ்பைசி பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூனுங்கிறதால 2 வாட்டி போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து சலிச்சு எடுத்துக்கலாங்க. எப்பவும் சொல்கிறது மாதிரி தான் சொல்கிறேன். இந்த பவுடர்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் கேக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நமக்கு கிடைக்கும். இது வந்து அந்த சுக்குல இருக்கக்கூடிய திப்பி தாங்க, அந்த மசாலா பவுடரில் இருக்கக்கூடிய திப்பி, அது அடியில் தங்கிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஒரே சைடாக நீங்கள் சர்க்கிள் மோஷனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வருங்க. சூப்பராக நமக்கு கேக் வரும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும் பேட்ரு.
தண்ணியாக இருக்கா மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கேக் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரூட்ஸு, அதை மாவு எடுத்த அதே கப்பில் தான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ 1 கப் போடுறேன், இன்னும் பேலன்ஸ் 1/2 கப் அதில் இருக்குது. இதை அந்த கலவையில் நம்ம கொட்டி கலந்துடலாம். அதையும் விஸ்க் வச்சு நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சோண்டு நான் பாதாம் பருப்பு தான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ரூட்ஸோட முன்னாடியே மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. பேலன்ஸ் இருக்க 1/2 கப்பையும் சேர்த்துடுறேன் ஃப்ரூட்ஸோட முன்னாடியே நீங்கள் நட்ஸை போட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். மாவில் நம்ம கலக்கக்குள்ளே தான் அது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன மோல்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்டார் மோல்டு எடுத்துருக்கேன். மோல்டில் 1/2 அளவு தான் ஊற்றணும் மாவு, ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க. இது மேலே செரி வச்சுருக்கேன், ஆனால் அந்த மாதிரி செரி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து உள்ளே போயிடுது வெயிட் தாங்காமல். மேலே கொஞ்சம் நட்ஸும் தூவியிருக்கேன். இது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு ஷேப்பு. இதில் தான் நான் ஏதோ ஒரு சிந்தனையில் நிறையா ஊற்றிட்டேன். அது கொஞ்சம் வழிஞ்சி ஊற்றிட்டு அவன்லங்க இது மேலே டூட்டி ஃப்ரூட்டி, நட்ஸு, செரி இதெல்லாம் வச்சுக்கலாம். செரி வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா அது உள்ளே தான் போகுங்க, வெயிட் தாங்காமல் மாவுக்குள்ளே போயிடுது. இந்த மோல்ட்லேயும் ஊற்றிக்கலாம். இது மேலேயும் நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் போடணும், நட்ஸு போடணுமோ அது நம்ம இஷ்டம் தான். எல்லாத்தையும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ அவனில் 10 நிமிஷம் 125 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 50 நிமிஷத்துக்கு 165 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் மோல்டை ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளோட கேக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பாருங்கள். ஃபுல்லாக பேக் ஆகிட்டு இதை இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் ட்ரீயில் இந்த அளவுக்கு செரி வச்சுருக்கான். இங்கே பாருங்கள் செரிலாம் வச்சுருக்கான். ஆனால் அது வந்து நீங்கள் பார்க்க வெந்து வந்ததுன்னா அது உள்ளே போயிடுது. பாருங்களேன் நீங்களே, அங்கே பாருங்கள் லைட்டாக தான் தெரியுதா, இதுலேயும் லைட்டாக தெரியுது. அதில் உள்ளேயே போயிட்டு ஸ்டாரில். இதை வந்து நீங்கள் உடனே சாப்பிடக்கூடாதுங்க. கொஞ்சம் எடுத்து நம்ம வெளில வச்சு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பேக் பண்ணி ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுடணும், ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. மறுநாள் தான் எடுத்து கட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் செம்ம சாஃப்டாக இருக்கும் நம்ம கேக்கு. ஒரு 12 மணி நேரம் அது ரெஸ்ட்டில் இருக்கணுங்க. நம்ம கேக் எந்த அளவுக்கு பேக்காகி வந்திருக்கு பாருங்களேன். ப்ளம் கேக் செம்ம சூப்பர் டேஸ்ட்டு, ரிச் ஃப்ளேவருங்க. ஏன்னா நம்ம ஒரிஜினல் வந்து சிரப் எடுத்து செய்கிறோம் இல்லைங்களா, ஜூஸு, அதனால் செம்மையான ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்குங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் நம்மளோட ப்ளம் கேக்கு. இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இதோட பேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. எதுவுமே நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதுலையும் இருக்குங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருந்ததால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக, செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது ஒரிஜினலாக நம்ம கமலா ஆரஞ்சு சிரப் எடுத்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் உள்ள செரி எப்படி இருக்குன்னு, அந்த உள்ள ஸ்டார் உள்ளே ஓடிட்டு, அதனால தான் நான் சொன்னேன் மேலே நீங்கள் பேக்கிங் முடிச்சுட்டு கூட மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு நீங்களும் ப்ளம் கேக் செஞ்சு சேல் பண்ணுங்கள். நம்ம ஒரிஜினலாக எல்லாமே சேர்க்கக்குள்ளே ரேட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதை கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லிடணும். உங்களுக்கு ஃப்ளேவர் கமர்ஷியலாக வேணுமா இல்லை ஒரிஜினல் ஃப்ளேவர் வேணுமா, ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுத்து செய்யணுமான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ரேட் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் ரேட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் 1000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். இது ஆனால் கம்மி தான், மற்ற பேக்கர்ஸோட கம்பேர் பண்ணக்குள்ளே நான் கம்மியாக தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்மஸ் ட்ரீ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுவும் செம்மையாக இருக்குங்க. இதோட பேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். பேக் பண்ணுற வீடியோ, பேக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அது தனியாக போடுறேன். அதேமாதிரி ஃப்ரூட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுவும் நான் தனியாக சொல்கிறேன். இதுக்குள்ள டைம் இல்லை, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களாவது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.